ஏங்க என் ஊரு கூமாப்பட்டி மெல்ல மெல்ல சுற்றுலாத்தலம் மாறின நம்பிக்கையில வீடியோ போட்டேன். அது நல்லா ட்ரெண்டா இருந்துச்சு. நேற்று வரைக்கும் ஓப்பன்ல இருந்தது, நீ திடீர்னு அடைச்சிட்டாங்க. சுற்றுலா பயணிகள் ரொம்ப வருத்தத்தோட போறாங்க. இது ரொம்ப கவலையா இருக்குங்க எனக்கு. ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆன நிலையில வராதீங்க அப்படின்னு கவர்மெண்ட் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களாம். கூமாப்பட்டி சோசியல் மீடியா ரொம்ப ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க என்னடானா மெயினான பாதை அடைச்சிட்டாங்க. சுற்றுலா பயணிகள் என்ன நம்பி அவ்வளவு தூரம் வந்து பார்த்துட்டு ஏமாந்துட்டு போறாங்க. என்னங்க இப்படி இருக்கு, உங்களை நம்பி வந்து அப்படி அடைச்சிட்டாங்க அப்படின்னு மன வருத்தமா இருக்கு. படையெடுத்து போறவங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி தான் இந்த செய்தி வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த ஊர்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? நம்ம கூமாப்பட்டிக்கு வந்தீங்கன்னா வேர்ல்டுலயே ஃபேமஸ் அவ்வளவு இருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு, வெளி உலகத்துக்கு தெரியல. இன்னைக்கு எங்க ஊர் கூமாப்பட்டி கொஞ்சம் கொஞ்சமா சுற்றுலா தலமா மாறிக்கிட்டு இருக்கு. கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ வெளியாகி அது ட்ரெண்டான நிலைகளை பல சுற்றுலா பயணிகள் கூமாப்பட்டிக்கு படையெடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் சமூக வலைத்தளங்கள்ல அதிக தேடப்பட்ட ஊர்கள்ல இந்த கூமாப்பட்டி ஊரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கூமாப்பட்டிக்கு இப்போ வராதீங்கன்னு கவர்மெண்ட் ஒரு அதிரடி உத்தரவு தான் பிறப்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா பசுமை வாய்ந்த இந்த பகுதிகள் பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்காமா. கொரோனா காலத்திலேயே இந்த இடங்களுக்கு மக்கள் செல்றதுக்கு தடை விதிக்கப்பட்டதால இப்ப யாரும் எங்க படையெடுக்க வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த செய்தி இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. பச்சை பசேல்னு நிலங்கள், மலைகள்னு இயற்கை செழிப்போடு காணப்படக்கூடிய இந்த ஊர் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹானட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.